உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 1ஆம் பாகம் 24 மதம். உலகில் ஈஸ்வர மதம் ஒன்றை தவிர வேற மதங்களே இல்லை. ஹிந்து மதம் என்பதில் இந்து ஈக்குவல் இந்து. இந்து என்றால் சந்திரன் ஆகும். மதம் என்றால் ஸ்தாபிக்கிறதாகும். சந்திரன் என்பது மனமாகும். அம்மனமா இருக்கின்ற சந்திரனை ஈஸ்வரனா இருக்கின்ற ஜீவனில் ஸ்தாபித இந்து மதம். ஈஸ்வர மதத்தை தெரியாமல் இருந்த ஒரு காலத்தில் புத்தன் என்ற ஒரு மகான் அவதரித்தார். அவர் ஈஸ்வர மத தத்துவத்தை உணர்ந்து ஈஸ்வர விசாரணை செய்ய வேண்டிய உண்மையான மார்க்கத்தை ஸ்தாபிக்கவும் செய்தார். அதற்கு அம்மகான் புரோகிதரான காரணத்தால் அவருடைய பெயரை தழுவி புத்த மதம் என்ற பெயர் உண்டாயிற்று. அவர் ஸ்தாபித்தது ஈஸ்வர மதமாகும், புத்த மதம் அல்ல. இவ்விதமாக கிறிஸ்து என்ற ஒரு மகான் அவதரித்து ஈஸ்வர விசாரணை செய்வதற்குரிய நியாயமான மார்க்கத்தை ஸ்தாபித்தார். அது ஈஸ்வர மதமாக இருந்தது. முகமது என்ற மகான் அவதரித்து ஈஸ்வர விசாரணை செய்வதற்குரிய மார்க்கத்தை தான் ஸ்தாபித்தார். அதுவும் ஈஸ்வர மதமாகத்தான் இருந்தது. ஈஸ்வர மதம் என்று இன்னதென்றறியாமல் பலவித கட்டிடங்கள் கட்டி அதற்கு தேவாலயம் என்றும் சர்ச் என்றும் பள்ளி என்றும் கோயில் என்றும் ஒவ்வொரு பெயர்களை வைத்து அதில் சிலவற்றை விக்கிரங்களை ஸ்தாபித்தும் அவற்றை பல பெயர்களால் ஈஸ்வரன் என்றும் சங்கற்பித்தும் புத்தியினர்களாக நரபலி, அஸ்வபலி, ஆடுபலி, கோழிபலி என பல உயிரினங்களை வதை செய்து இரக்கமின்றி மிக கொடிய செயல்களை செய்து கொண்டிருந்த காலங்களில் மேற்கூறிய மகான்கள் அவர்களுடைய புத்திவன்மையினால் அவற்றின் உண்மையை நிதானித்து அறிந்து உலகத்தில் பெரும் கஷ்டங்களை அடைந்து உயிர் வதைகள் குற்றம் என்றும் உலகம் என்பது தன் சக்தியிலிருந்து உண்டானதென்றும் அசக்தியை தன்னிலே அடங்க செய்ய வேண்டும் என்றும் அதாகும் உண்மை என்றும் மற்றுள்ளவை யாவும் தவறாகும் என்றுதான் அவர்கள் ஸ்தாபித்திருக்கின்றனர். உலகில் அவதரித்த மகான்கள் எல்லோரும் கூறியது ஒரே மார்க்கம்தான், அதுவே ஈஸ்வர மதம். தொடரும்.